இந்த உலகத்தில் வாழுற எல்லா தாவரங்களும் தங்களுடைய விதைகளை பரப்புவதற்கு ஏதாவது ஒரு காரணியை பயன்படுத்தும். அது காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், பூச்சிகளா இருக்கலாம், விலங்குகளாகவும் இருக்கலாம். அப்படி விலங்குகளாலோ அல்லது மனிதர்களாலோ கொண்டு வந்து போடப்பட்ட விதை தான் இந்த அளவுக்கு உயரமாக பனைமரமாக வளர்ந்துருக்கு. இந்த பாதை எங்கள் கழனிக்கு போகிற ஏழி வழி பாதை. இந்த ஏரி வழியாக தான் நாங்கள் நடந்து போய் தான் விவசாயம் பண்ண வேண்டியிருக்கோம். இங்கே செத்து போய் கிடக்கிற இந்த பனைமரத்தை யாரோ அதனுடைய குருத்துக்காக பனஞ்சோத்துக்காக ஆசைப்பட்டு வெட்டிட்டு இருக்காங்க. அந்த பனைமரத்தை மையமாக வச்சு தான் நான் இங்கே பனை விதையை நட்டு வச்சேன். அந்த விதைகள் 2 வருஷமாக இந்த மாதிரி தான் வளர்ந்து வருது. ரொம்ப நாள் கழித்து இந்த மரத்தெல்லாம் பார்க்க போகலான்னு பார்க்கும்பொழுது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மரத்தை யாரோ தன்னுடைய சுயநலத்துக்காக வெட்டிட்டாங்க. இதே ஊரில் வாழ்கிற நான் பனை விதைகள் நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே ஊரில் வாழ யாரோ ஒருத்தவங்க இந்த பனை மரத்தை வெட்டி சாகடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக இது நானும் எங்கள் அப்பாவும் 2018 நட்டு வச்ச ஆலங்கன்று. இந்த ஆலங்கன்றை சுற்றி சீமை கருவேலம் வளர்ந்து இந்த ஆலங்கன்னையே மூடி இருக்குது. இந்த ஆலங்கன்று வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. இன்னொரு நாள் போதுமான நேரம் கிடச்சிதுன்னா சுற்றி கொஞ்சம் கழிச்சு விடுவேன். அடுத்ததாக இந்த அரசங்கன்றும் 2018 எங்கள் அப்பாவும் நான் நட்டது தான். அரசங்கன்றை சுற்றி நிறைய சீமை கருவேலம் வளர்ந்துருக்கு. அந்த அரச மரத்தையே ஆதாரமாக பிடிச்சி ஒரு குன்றிமணி செடி வளர்ந்துருக்கு. இதை பெரும்பாலும் விநாயகர் கன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த செடி நல்லபடியாக இங்கே வளர்ந்துருக்கு. இந்த அரச மரத்தை ஒரு 2-3 கோணத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மனநிறைவாக இருந்தது. ஏக்கர் கணக்கான பரப்பளவு இருக்க இந்த ஏரியில் இந்த ஒரே ஒரு அரச மரம் எங்களால் மட்டும்தான் வளருதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்ததாக கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிற இந்த ஆலமரமும் நாங்கள் நட்டது தான். எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.